కమలాకుచ చూచుక కుంకుమతో నియతారుణితాతుల నీలతనో కమలాయత లోచన లోకపతే விஜயீபவ வெங்கட சைலபதே. ஸ்ரீனிவாச பெருமான் திருமலையிலே சன்னிதானத்தோடு காட்சி கொடுக்கிறார். அந்த திருமலையப்பனை தரிசிப்பதற்காக கீழிருந்து மலையை ஏறி நாம் வந்திருக்கிறோம். இந்த கோவிலினுடைய அமைப்பு, இதில் இருக்கக்கூடிய பிற சந்நிதிகள் எவை என்பதையெல்லாம் கடந்த பகுதிகளிலே பார்த்தோம். அதற்கு பிறகு திருமாமணி மண்டபம் என்கிற அழகான மைய மண்டபத்தை அடைந்து அதிலிருந்து ஒவ்வொரு கதவாக தாண்டி ஜெய விஜயர்களையும் கடந்து தற்போது திருமலை அப்பனுடைய கர்ப்ப கிருஹம் கருவறையை வந்து அடைந்திருக்கிறோம். இந்த பகுதியில் திருமலை அப்பன் வெங்கடேச பெருமான் மூலவர், அவருடைய வடிவத்தையும் அவருடைய அழகான திருமேனியையும் நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த பெருமான் மூலமூர்த்தி ஒருவர் மட்டும்தான் கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறார். சில கோவில்களில் தாயாரோடு சேர்ந்து பெருமான் கர்ப்ப கிரகத்தில் இருப்பார். சில கோவில்களில் ரிஷிகளோடும் அல்லது சூரியன், சந்திரன், அப்சரசுக்கள் முதலான தேவர்களோடும் சேர்ந்தும் இருப்பார். சில இடங்களில் தனியாக பகவான் கர்ப்ப கிரகத்தில் காட்சியளிப்பதும் உண்டு. இந்த திருமலையில் வெங்கடேச பெருமான் கர்ப்ப கிரகத்தில் நடுநாயகமாக ஒரே மூலமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார். அவரை சுற்றி பல உற்சவ மூர்த்திகளும் உள்ளார்கள். அவர்களுடைய விவரங்களை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தற்போது ஸ்ரீனிவாச பெருமான் மூலவரை கண்ணார நீங்கள் தரிசித்துக் கொள்ளுங்கள். பகவான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களோடு காட்சி கொடுக்கிறார். கீழே அழகான பாத பீடம், தாமரை போன்ற ஒரு பீடம். அந்த பீடத்துக்கு மேலே தன்னுடைய திருவடிகள் 2ஐயும் பூமியிலே அழுத்தி கொண்டு உயர்ந்த திருமேனி ஸ்ரீனிவாச பெருமானுடைய விக்கிரகம் ஒரு 9-10 அடி கண்டிப்பாக இருக்கும். அர்ச்சக சுவாமிகள் எல்லாம் அந்த பெருமானுக்கு புஷ்பம் சாத்த வேண்டும் என்றால் அதற்குன்னு கொஞ்சம் மேடைகள் எல்லாம் உண்டு, உள்ளேயே அல்லது சின்ன பலகைகள் இருக்கும். அதற்கு மேல் ஏறினால் கூட பகவானுடைய தலையை தொட்டுவிட முடியாது, அவ்வளவு உயரமான திருமேனி. இதில் ஒன்று நாம் தொலைவிலிருந்து சேவிக்கிறோம் அல்லவா, சேவிக்கும் போது கிரீட்டம் பெரிதாக தெரியும், சங்க சக்கரங்கள் கண்ணுக்கு தொலைவிலிருந்து தெரியும். பகவானுடைய திருமண் காப்பு, இந்த மூவாயில் இருக்கக்கூடிய பச்சைக்கற்பூரம், மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், இவர்கள் வரைக்கும் தான் தொலைவிலிருந்து சேவிக்க முடியும். மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கும். அவர் என்ன சிரிச்சுன்னு இருக்காரா, கண்ணு மலர்ந்து இருக்கிறதா, கூம்பி இருக்கிறதா, எதுவுமே தொலைவில் இருந்து தெரியாது. நிதானமாக ஒவ்வொரு கட்டாக தாண்டி பகவானுக்கு அருகிலே வரும்பொழுதுதான் அவருடைய வடிவம் எவ்வளவு அழகானதுன்னு தெரிந்து கொள்ள முடியும். பகவானை தொலைவிலிருந்து சேவித்தால் நல்ல பருமனான திருமேனி என்று நமக்கு தோன்றும். ஏன்னா சரப்பிளியா காசு மாலைகள், அதுக்கு மேலே பல அடுக்கு புஷ்பங்கள், சாலக்கிராம மாலைகள், இது அனைத்தையும் பகவான் அணிந்து கொண்டிருக்கிறபடியால் அவர் ரொம்ப அகன்ற மார்பு, பரந்த மார்பை உடையவர், அதுக்கு சமமான உடலோடு கூடினவர் என்று நமக்கு தோன்றிவிடும். ஆனால் அருகில் வந்து பார்த்தால்தான் பகவானுடைய திருமேனி எவ்வளவு ஒல்லியானதுன்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்லும் பொழுதே ஒரு ஆணுக்கு எப்படி உடல் இருக்க வேண்டும் என்றால் மார்பு அகண்டு இருக்கணுமாம், இடுப்பு சிறுத்து இருக்கணுமா. ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், மேலே அகண்டு இருக்கும், கீழே உடல் சிறுத்து இருக்குமோ இல்லையோ, அதை போல பகவானுடைய திருமேனியும் அமைந்திருக்கிறது. அப்படி பெரிய தோள்கள், அழகான நீண்ட தோள்கள், ஆனால் இடுப்பு ரொம்ப சின்னது. கட்டிபந்தம்னு நடுவில் பகவான் ஒட்டியானத்தை போல அமைத்து அணிந்து கொண்டிருப்பார். அதை சேவித்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு மேலே புஷ்ப மாலைகள், சாலக்கிராம மாலைகள், தங்க காசு மாலைகள், இது அனைத்தையும் சாத்தி கொண்டிருக்கிறபடியால் தொலைவிலிருந்து பார்க்கும்போது பகவான் பருமனாக இருப்பது போல் தோற்றமளிக்கிறார். ஆனால் அருகிலே போய் சேவித்தோம் என்றால் ரொம்ப அழகான வடிவம். பகவானை திருமுடியிலிருந்து சேவித்தோம் என்றால் முதல்ல ரொம்ப பெரிய திருவபிஷேகம். பகவானுடைய விக்கிரகத்தில் எவ்வளவு பெருசுக்கு கிரீட்டம் இருக்கிறதோ அதை விட ரொம்ப உயர்ந்ததாக வெளியிலே கிரீட்டம் சாத்தப்படுகிறது. தொலைவிலிருந்து அப்போதுதான் சேவையாகும் என்பதற்காக கிரீட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ச்சு இருக்கும். பெருமானுடைய முகத்துக்கு இந்த தலைக்கு மேலே கிரீட்டம் மட்டுமே ஒரு 28-30 இன்ச்சு உயரத்துக்கு பகவான் சாத்தி கொண்டிருக்கிறார். அதில் வைர கிரீட்டமும் உண்டு, தங்க கிரீட்டமும் பெருமானுக்கு உண்டு. ரெண்டுமே அவருக்கு மொத்த ஆபரணங்களுமே வைரத்தில் ஒரு செட்டு. இந்த காலத்தில் நாம் பண்ணிக்கிறோம் இல்லையோ, பெண்கள் எல்லாம் பவளம்னு எடுத்துட்டா பவளத்திலேயே தோடு, பவளத்திலேயே நெக்லஸ், பவளத்தில் மூக்குத்தி, பவளத்தில் மோதிரம், வளையல்.
அதை போல ஜேடு அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே நீலத்தில் ஒன்று, பச்சையில் ஒன்று, வைரத்தில் ஒன்றுன்னு பண்ணியிருக்கிறோமோ இல்லையோ, அதை போல பகவானுக்கு உண்டு. தலை முதல் திருவடி வரை அனைத்து ஆபரணங்களும் தங்கத்தில் பகவானுக்கு உண்டு. சில நாட்கள் அன்று, சிறப்பான உற்சவங்கள் அன்று வைரத்திலே பகவான் தன்னை இழைத்து கொள்ளுகிறார். அப்படி எத்தனையோ அரசர்கள் இன்னைக்கு ஆகாசராஜன் தொடங்கி பகவானுக்கு அத்தனை கைங்கரியங்களை செய்த ஆபரணங்களை கொடுத்திருக்கிறார்கள், சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதோடுதான் பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம். முதல்ல நீண்ட கிரீட்டம். இவர்தான் உலகத்துக்கு சுவாமி, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்று பெருமானை கொண்டாடுகிறோமே. அப்ப உலகம் அனைத்துக்கும் தலைவர் என்பதை காட்ட வேண்டும் என்றால் தலையில கிரீட்டம் இருந்தால் தானே அரசன் என்று நம்ப முடியும். ராமன் காட்டுக்கு வந்தபோது யாரானு பார்த்தா இவன் ராஜா என்று நம்புவார்களா? சடைமுடியோடு இருப்பவன ராஜான்னு சொல்ல மாட்டார்கள். அழகா குழலை வாரி எண்ணெயெல்லாம் பூசி அதுக்கு மேல கிரீட்டம் அணிந்திருந்தால் தானே தலைவன் ராஜான்னு சொல்ல முடியும். அந்த வடிவத்தோடு தான் ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கிறார். பெரிய கிரீட்டம், அதிலிருந்து கீழே தொங்கக்கூடிய கேசம், அவர் தோள் வரைக்கும் அவருடைய தலைமுடி படுமாம். அழகான கர்ணபாசங்கள், திருமுகம் ரொம்ப சிரிச்ச திருமுக மண்டலம். தொலைவிலிருந்து பார்த்தால் தெரியாது, அருகிலே போய் சேவித்தோம் என்றால் மலர்ந்த கண்கள். அந்த கண்கள் அநேகமா திருமண் காப்புக்குள்ள மறைஞ்சே போயிடும். ஸ்ரீனிவாச பெருமானுக்கு திருமண் காப்பு ரொம்ப அகலமாக சாத்துவார்கள். நன்னா பச்சை கற்பூரத்தில் இப்படி பானாவாட்டம் திருமண் இருக்கும். நடுவில் கஸ்தூரியிலே ஸ்ரீசூர்ணம் அணிந்திருப்பார் பெருமாள். அந்த திருக்கண்கள் கிட்டத்தட்ட கஸ்தூரியிலேயே மறைந்துவிடும். ஆனால் பார்த்தா நல்ல மலர்ந்த கண்கள் என்று அருகிலே போய் தரிசித்துக் கொள்ளலாம். கண்ணமெல்லாம் நன்னா வெம்மி இருந்து நல்ல சிரிப்போடு பகவானை சேவித்துக் கொள்ளலாம். தூதுசை கண்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார். முதல்ல ஒரு பக்தன் வரும்பொழுது பகவான் வாயத் திறந்து பேச மாட்டாராம், கண்களைத்தான் தூது அனுப்புவாராம். ஏன் இத்தனை நாட்கள் என்னை காண வரவில்லை? இப்போதுதான் திருமலைக்கு வழி தெரிந்ததா? சரி போனா போறது, இப்போதாவது வந்தாயே என்று ஒரு குழந்தை வெகு நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தால் எப்படி ஒரு தந்தை வரவேற்பாரோ, அதை போல பகவான் ஆசையாக வருபவர்களையெல்லாம் அழைக்கிறானாம். தூதுசை கண்கள் என்று ஆழ்வார் அதனால அழைக்கிறார். அந்த கண்கள் அழகான திருமுகம், சிரித்த புன்முறுவல், பார்க்கும் பொழுதே மந்தஸ்மிதம், ரொம்ப கடகடன்னு. பெரிய மனுஷர்களே பார்த்தால் எப்பவுமே என்ன பெரிய ஏதோ ஒரு செய்தி ஒன்று நகைச்சுவை நடந்தது என்றாலும் சின்ன புன்முறுவல் தான் பூர்ப்பார்கள். கடகடன்னு வாயத் திறந்து நம்மை போல் சிரிக்க மாட்டார்கள். அதெல்லாம் பணம் வந்தாலோ அந்தஸ்து வந்தாலோ மெதுவாத்தானே சிரிக்கணும். அதை போல பகவான் சிரித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களை பார்த்த ஆனந்தம், அதனால புன்சிரிப்போடு பகவான் காட்சி கொடுக்கிறார். இப்படி அழகான திருமேனி, அகன்ற தோள்கள், அதுக்கு கீழத்தான் மகாலட்சுமி தாயார். பகவானுடைய திருமார்பில் மூலவர் விக்கிரகம் இருக்கிறதே, விக்கிரகத்திலேயே மகாலட்சுமி தாயார் திருமார்பில உண்டு. அதுக்கு மேல தங்கத்துல பண்ணி 2 லக்ஷ்மிகள், மகாலட்சுமி தாயார் 2 பேரை பகவான் அணிந்து கொண்டிருக்கிறார். அது சுவாமி ராமானுஷர் சமர்ப்பித்த ஆபரணங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமானுஷர் இங்கு வந்திருந்த போது இந்த 2 தாயார்களையும் செய்து பகவானுக்கு சமர்ப்பித்தாராம். அவளுக்கு எவ்வளவு ஆசைனால், பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது, அபிஷேகம் நடக்கிறது. அப்போது எல்லா ஆபரணங்களையும் கழட்டி விடுவார்கள். அந்த சமயத்தில் இந்த மார்பில் இருக்கிற மகாலட்சுமி விக்கிரகத்தையும் கழட்டி விடுவார்கள் அல்லவா? அவர் திருமேனியில் இருக்கிற லட்சுமியை யாரும் கட்ட முடியாது, அது விக்கிரகத்திலேயே இருப்பது. வெளியில சாத்தின தங்கத்தில் சாத்தின மகாலட்சுமியை கழட்டி விடுவார்கள். அந்த ஒரு 15 நிமிஷம் அபிஷேகம் நடக்கும்போது தாயார் பெருமான் மார்பு விட்டு பிரிந்திருப்பார் அல்லவா? அது ராமானுஷருக்கு பொறுக்கவில்லையாம். என ஆழ்வார் பாடும்போது அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஸ்ரீனிவாச பெருமானை அழைக்கிறார். ஒரு க்ஷணங்கூட தாயாரால பகவானை விட்டு பிரிய முடியாதாம். அப்படிப்பட்ட தாயாரை நாம் பிரித்து விட்டோமே, இது தவறு. அதனால தாயாருடைய வருத்தம் குறைவதற்காக ஆண்டாள் நாச்சியார் திருமொழி என்று 143 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அந்த பாசுரங்களை இந்த திருமஞ்சனம் நடக்கும் போது பாட வேண்டும் என்று ராமானுஜர் தெரிவித்தாராம். ஏன், என்ன தொடர்பு என்றால், ஆண்டாளுக்கும் பகவானை விட்டு பிரிந்து மிகுந்த வருத்தம். அந்த வருத்தத்தை தணித்துக் கொள்வதற்காக தான் நாச்சியார் திருமொழி பாடினாள் அல்லவா? அதை போல பெருமான் திருமார்பிலிருந்து அபிஷேகத்துக்காக 15 நிமிடம் பிராட்டி தனியாக பிரிந்து வந்திருக்கிறாளே, அப்ப அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நாச்சியார் திருமொழி பாட வேண்டும் என்று ராமானுஷர் அவ்வளவு பரிவோடு ஏற்படுத்தி வைத்தாராம். அந்த திருமார்பல மகாலட்சுமி தாயார்களை சேவித்துக்கிறோம். அதுக்கு மேல அழகான பூ மாலைகள், பல ஆபரணங்கள், பகவான் ஹாரங்கள் பல அணிந்து கொண்டிருக்கிறார். பெரிய சாலக்கிராம, வெளியில ஒரு பெரிய சாலக்கிராம மாலை, அதுக்கு உள்ள மற்றொரு சாலக்கிராம மாலை அணிந்து கொண்டிருக்கிறார். இடுப்புல ஒட்டியானம் உண்டு. அதுல தான் அந்த சூரிய கட்டாரி அப்படின்னு பகவானுக்கு பெரிய வாழ்,
வேற ஆயுதங்கள் கதை முதலானவை பகவான் கையிலே கிடையாது. ஆனால் வாள் மட்டும் நடுவிலே இப்படி சொருகி பகவான் வைத்து கொண்டிருப்பார். அது அந்த இடுப்புல ஒட்டியானம் இருக்கிறதே, அந்த ஒட்டியானத்தோடு தான் சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பகவானுக்கு 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கைகளாலே சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். அது நன்னா தெரியும், ப்ராமினண்டா தெரியும். ஸ்ரீனிவாச பெருமான சேவித்தாலே பெரிய சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டிருப்பார். அதுல என்ன ஆச்சரியம் என்றால், பெருமான் மூலவருடைய திருமேனியில் சங்கமும் கிடையாது, சக்கரமும் கிடையாது. மூலவர் திருமேனியை மட்டும் பார்த்தோம் என்றால் கையை இப்படித்தான் வச்சுருப்பாராம். கையில பிடித்து கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் கைகளை மட்டும்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த பெருமான் யாரு, சிவனா முருகனா விஷ்ணுவா என்று சந்தேகம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சுவாமி ராமானுஜர் தான் இங்கு வந்து வாதம் செய்து இந்த பெருமான் நாராயணன் தான் என்று ஸ்தாபித்து பகவானுக்கு ஆபரணங்களை பண்ணி கையில வச்சாராம். சங்க சக்கரங்களை தங்கத்தில் செய்து அதை பகவானுடைய கையில சொருகி வச்சதே சுவாமி ராமானுஜர் தான். அப்பனுக்கு சங்காழி அளித்த பிரான் என்று ராமானுஜருக்கு ஒரு கொண்டாட்டம் வாழி உண்டு. அப்படி பகவான் கையில நேர ஒன்றும் கிடையாது. இப்ப சேவிச்சாலும் ஒரு தங்க கவச்சம் இருக்கும், அந்த கவச்சத்தோடு உள்ள இருக்கிற சங்க சக்கரங்கள் இருக்கும். மூலவர் திருமேனியில சிலா திருமேனியில் சங்க சக்கரங்கள் கிடையாது. பிற்பாடுதான் ராமானுஜரால் அவை சமர்ப்பிக்கப்பட்டன. அது ஏன் பெருமான் சங்க சக்கரம் இல்லாமல் இருப்பாரான்னு சந்தேகம் வரலாம். அது ஒரு அழகான சுவையான கதை. அது என்னன்னு பிற்பாடு தெரிவிக்கிறேன். மேல் 2 திருக்கைகளிலே சங்க சக்கரங்களை பிடித்திருக்கிறார். அடுத்து கீழே வந்தோம்னால் கீழே 2 திருக்கைகள் இருக்கின்றனவே. வலது திருக்கையை தன்னுடைய திருவடியை நோக்கி பகவான் நீட்டிக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கையை தன்னுடைய இடுப்புக்கு கீழே வைத்துக் கொண்டிருக்கிறார். கட்டிஹஸ்தம் என்று அதற்கு பெயர் தெரிவிப்பார்கள். இது என்ன வினோதமான ஒரு நிலையாக இருக்கிறதே. பகவான் ஏதோ சொல்ல வருகிறார், ஏதோ நாட்டியமாடி அபிநயம் காட்டுவார்கள் அல்லவா, பரதநாட்டியத்தில் அபிநயம் காட்டுவார்கள். அதை போல பகவான் ஒரு கையால் திருவடியை காட்டுறார், இன்னொரு கையை இப்படி வச்சுருக்கார். என்ன பொருள் என்றால், கண்ணன் தன்னுடைய பகவத்கீதையின் இறுதியில் சரமஸ்லோகம் என்று பாடினார் அல்லவா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா என்று அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனா, நான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எத்தனையோ உனக்கு உபதேசம் பண்ணேன், அது அனைத்தையும் விட்டுவிடு. என் திருவடிகள் இருக்கு பாரு, இதை நீ சரணமாக பற்றிக்கொள். பற்றி கொண்டால் உன்னுடைய பாபங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே என்று அர்ஜுனனுக்கு கண்ணன் உறுதி கொடுக்கிறார். அவர் பாடினாரா, கீதா அப்படின்னாலே பாட்டுன்னு அர்த்தம். ஒருத்தர் பாடினா உடனே ஒருத்தர் அதுக்கு நாட்டியம் ஆடி காட்ட வேண்டும் அல்லவா. கண்ணன் பாடியதை அப்படியே நாட்டிய அபிநயமாக ஸ்ரீனிவாச பெருமான் காட்டுகிறார். கண்ணன் சொன்னது என்ன, என் திருவடிகளை சரணமாக பற்றுன்னு சொன்னாரா, அதை வலது கையால பகவான் காட்டுகிறார். இந்த சம்சாரத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், பாபங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன்னு சொன்னாரா, அதைத்தான் இடது கையால ஸ்ரீனிவாச பெருமான் காட்டாராம். முட்டிக்கு பக்கத்துல கையை வச்சு காமிச்சா, இந்த சம்சாரம் என்கிற கடல்ல நீ மூழ்கி போக வேண்டாம், இந்த சம்சார கடலையே வற்றடித்து உன்னுடைய முழங்கால் அளவுக்கு கொண்டு வரேன், நீ தாராளமாக தாண்டி வைகுந்தத்தை அடையலாம் என்று இடது கையால காட்டுறாராம். என் திருவடிகளை பற்றினால் சம்சாரம் முட்டி அளவுக்கு வற்றிவிடும் என்று பகவான் காட்டுகிறார். பிராயஹ ஸ்வச்சரணௌ பும்சாம் சரண்யத்வேன பாணினா கிருபையா ஆதிசதே ஸ்ரீமத் வெங்கடேஷாய மங்களம். தன் கைகளால தன் திருவடிதான் அனைவருக்கும் புகழ் என்று பகவான் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி அழகான திருமேனி, திண்கடல்கள், பூவார் கடல்கள், எப்பவுமே புஷ்பத்தால் அலங்கரிக்கப்பட்டவை. பிரம்மா முதலான தேவர்கள் வந்து வணங்கி தொழக்கூடிய திருவடிகள். அந்த திருவடிகளை பூமியிலே பதித்து கொண்டிருக்கிறார். இப்படி அழகான வடிவம், சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா சர்வச்சேதசாம் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் என்று பெருமானுக்கு மங்களம் பாடுகிறோம். தன்னுடைய அவயவ அழகனாலே எல்லாருடைய மனதையும் ஈர்க்கிறார் அல்லவா. சதா சம்மோகனாய, நம்மை மயக்கி அந்த அழகிலே எப்படியாவது விழுந்து விட்டால் அந்த தெய்வாத்மாவை திருத்தி விடலாம் என்று பகவானுக்கு எண்ணம். அந்த திருமேனியோடு தான் பகவான் காட்சி அளிக்கிறார். மார்பிலே மகாலட்சுமி தாயாரோடு கருத்த திருமேனியாக ஸ்ரீனிவாச பெருமானை தரிசித்துக் கொண்டோம். இன்னும் பல மூர்த்திகள் உற்சவ மூர்த்திகளாக சுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் எதற்காக இருக்கிறார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.